வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலை எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, சிவனின் வாகனமாக வீற்றிருக்கும் நந்தி பகவான். இந்த நந்தி பகவானின் கோயிலுக்கு சென்றால் நந்தியின் காதல கூறுவதை நாம் பார்த்துருப்போம். அப்படி நந்தியின் காதல் கூறுவதால் என்ன பலன்கள் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சு கொள்ள மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயில்களை பார்த்தோம்னா நந்தியினுடைய காதலை வேண்டுதலை பலர் கூறுவதை நம்ம பார்த்துருப்போம். நந்தியிடம் வேண்டினாலே அவர் தேவன் சிவனிடம் நேரடியாக சென்று நம் வேண்டுதலை நிறைவேற்றுவார் என நம்பிக்கை இருக்குது. நந்தியின் காதில் ரகசியம் சொல்வாங்க. இதை செய்யலாமா என்பதையும் பார்க்கலாம். நாம் நுழையும் போதே முன்னால் நிற்கும் நந்திக்கு பின்னால் நின்று கொம்புகளின் வழியாக தான் இறைவனை தரிசிக்க வேண்டுமா. அதனை தொடர்ந்துதான் நந்திக்கு முன்னால் பக்கவாட்டிலும் நின்று உள்ளே செல்வதற்கு அனுமதி வேண்டி நந்தி பகவானிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டுமா. எக்காரணத்தை கொண்டுமே இறைவனுக்கும் நந்திக்கும் இடையே இறைவனை மறைக்கும் விதமாக சென்று நிற்கக்கூடாதாம். உங்களது வேண்டுகோளையும் பிரார்த்தனைகளையுமே நேரடியாக இறைவனிடம் முறையிடலாமா. அதனை விடுத்து இறைவனை நோக்கி தியானத்தில் அமர்ந்திருக்கும் நந்தியினை தொந்தரவு செய்யும் விதமாக அவரை தொடுவதும் அவரது காதுகளை ரகசியமான முறையில் வேண்டும் கோலை சொல்கிறோம். பேர்வழி என நாம் எச்சில் படும் விதமாக குறைகளை சொல்வது முற்றிலும் தவறான ஒன்றாம். பிரதோஷ காலத்தில் தான் நந்தியின் சிரசில இறைவன் திருநடன காட்சி தென்படுவதால் தான் அந்த நேரத்தில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்கிறாங்க. அந்த நேரத்தின் சிவனடியார்களின் தலைவனாகிய நந்திக்கு செய்யப்படும் ஆராதனை அந்த ஆண்டவனுக்கே செய்யும் ஆராதனை என்பதாலே தனிச்சிறப்பு பெறுதான். அதனை தவறாக புரிந்து கொண்டும் நந்தியினுடைய காதுகளை வேண்டுகோளை சொல்வது என்பது வீணான செயலாக சொல்லப்படுது. மாலை 4:30 முதல் 6 மணி வரையிலான வேலைக்கு பிரதோஷ காலம் என்று பெயராம். நித்திய பிரதோஷம் என்பாங்க. தேய்பிரை அல்லது வளர்பிரையில பிரதியோதி கூடிய மாலை வேளையில எல்லோரும் விரதம் இருப்பாங்க. இந்த பிரதோஷ வேளையில சிவன் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே நடனம் புரிவதாக ஐதீகம். இதனால் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே சிவனை மன கண்ணால் தரிசிப்பது விசேஷம். எனவே சிவபெருமானை எந்த அளவிற்கு நாம் பிரதோஷ தினத்தன்றும் சிவராத்திரி தினத்திலையும் வழிபடுகிறோமோ அதே அளவிற்காக நந்தி பெருமானையும் வழிபட வேண்டுமா. காரணம், பிரதோஷ வேளையில சிவபெருமான் நந்தி பகவானின் 2 கொம்புகளுக்கு இடையிலே நடனம் ஆடினார் என கூறப்படுது. இதனால் தான் இன்றளவுமே பிரதோஷ பூஜை நிறைவடைந்த பிறகும் உற்சவ மூர்த்தியை நந்தி பெருமாளின் தோல வைக்கப்பட்டு கோவிலை வலம் வரும் வழக்கம் இருக்குது. அதோடு மட்டுமல்லாமல் நந்தி பெருமானின் கொம்புகளுக்கு இடையில தான் சிவபெருமானின் தரிசனம் செய்பவர்களுக்கு சிவகதி கிடைக்கும் என கூறப்படுது. அப்படிப்பட்ட அற்புத சக்தி வாய்ந்த நந்தி பெருமானை நாளை எந்த முறையில வழிபட வேண்டும் என்பதை நாம பார்க்கலாம். அதன் பலன்களையும் நாம தெரிஞ்சு கொள்ளலாம். தினங்கள்ல சிவபெருமானுக்கு என்னென்ன அபிஷேகம் ஆராதனையும் நடைபெறுகிறதோ அந்த அளவிற்கு தான் நந்திய பெருமாளுக்கும் அபிஷேகம் ஆராதனை நடத்தப்படுமா. சிவபெருமானை தரிசிக்க இயலாதவங்க கூட நந்தி பெருமானை தரிசித்தாலே போதுமா. வேண்டுதல்களை அவரிடம் கூறினாலே போதுமா, சிவபெருமானுக்கு கேட்டுவிடும் என கூற்றும் இருக்குது. இதனால் தான் பலரும் நந்தி பெருமானினுடைய காதலை தங்களுடைய வேண்டுதலை கூறுவாங்க. அது முற்றிலும் தவறான ஒரு செயலாகவே சொல்லப்படுது. நந்தி பெருமானை மனிதர்களாக பிறந்த நாம் தொடுவது என்பது மிகவும் தவறான ஒன்று. அதற்கு மாறாக அவரிடம் மனசீகமாக பேசினாலே அவருக்கு கண்டிப்பான முறையில் நம்முடைய வேண்டுதல்கள் போய் சேர்ந்து விடுமா. சிவபெருமானுக்கு எப்படி வில்வ இலைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக திகழ்கிறதோ அதே போலதான் நந்தி பெருமானுக்கும் அருகம்புல் மாலை என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்குது. நந்தி பெருமாளை வழிபடுவங்க அருகம்புல் மாலையை வாங்கி அவருக்கு கொடுக்க வேண்டுமா. அவருக்கு அபிஷேகம் நடக்கும் பொழுதும் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பது மிகவும் சிறப்பான பலன்களை அளிக்கும். அதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு 2 அகல் விளக்குகளை சுத்தமான இலுப்பை எண்ணெய் ஊற்றி மஞ்சள் நிற திரியை போட்டு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இயலாதவர்கள் நெய் ஊற்றி கூட வழிபடலாம். நந்தி தேவருக்கு காப்பு அரிசி என்பது மிகவும் பிடித்தமான ஒன்றாக விளங்குது. சிவகப்பு அரிசியை காலையிலே ஊற வைத்து அதை சுத்தமாக வடிகட்டி விட்டு அது நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்ந்து இதனுடன் பொடியாக்கி நறுக்கி தேங்காய் அல்லது தேங்காய் துருவலை சேர்த்து நன்றாக கிளறி வைப்பது தான் காப்பு அரிசி தான். இந்த காப்பரிசியை நந்தி பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக செய்ய அவர்களுடைய வேண்டுதல்கள் நந்தி பெருமான் நிறைவேற்றுவார் என கூறப்படுது. நந்தி பெருமானுக்குரிய மந்திரமும் இருக்குது. இந்த மந்திரத்தை பிரதோஷ வேளையில நந்தி பெருமாளை நினைத்து நாம் எங்கு இருந்தாலுமே மனதார உச்சரிக்க நம்முடைய வேண்டுதல்
கண்டிப்பான முறையிலே நிறைவேறுமா. நம்முடைய வாழ்க்கையில அனைத்து விதமான நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடியவர். நோய் நொடிகள் எதுவும் அண்டாதா, பிரச்சனைகள் அனைத்தும் போய்விடுமா. ஓம் தத்புருஷாய வித்மஹே சக்ரதுண்டாய தீமஹே தந்தோம் நந்திஹே பிரசோதயா எனும் மந்திரத்தை நாம சொல்லி வழிபட வேண்டுமா. சிவபெருமானை வழிபடுவங்க கண்டிப்பான முறையில நந்தி பெருமாளையும் வழிபட வேண்டுமா. இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையுடன் செய்பவர்களுடைய வாழ்க்கையில சிவபெருமான் மற்றும் நந்தி பகவானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். சிலையை நாம வீட்டில் வைத்து வழிபடும் போது சில விஷயங்களை நாம கவனமாக கொள்ள வேண்டும். நந்தி சிலையை வடக்கு அல்லது கிழக்கு திசையில தான் வைக்க வேண்டுமா. ஏனெனில் இவை நேர்மறையான மற்றும் புனிதமான திசைகளாக கருதப்படுது. நந்தி சிலையை வைக்கும் போது அது எப்போதுமே சிவலிங்கத்தை நோக்கியே இருக்க வேண்டுமா. நந்தி சிலையை வைக்கும் இடத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். தூசி மற்றும் அழுக்கு போன்றவை படியாமல் தடுக்க தினமுமே நந்தி சிலையை அதை சுற்றியுள்ள இடத்தையும் சுத்தம் செய்ய வேண்டுமா. நந்தி சிலையை மனம் வீசும் மலர்களால் அலங்கரிக்கணும். முல்லை, தாமரை, செம்பருத்தி போன்ற பூக்கள் இதற்கு சிறந்தவையாக சொல்லப்படுது. சிவனின் அபிஷேக தீர்த்தம் மற்றும் துளசி தீர்த்தத்தை கொண்டு நந்தி சிலையை தினமுமே சுத்தம் செய்யணும். நந்தி சிலைக்கு முன் தீபம் ஏற்றுவது வீட்டின் நேர்மறையான ஆற்றலை கொண்டு வருமா. நந்தி வழிபாட்டில் அற்புதமான பூக்கள், சந்தனம், குங்குமம், தீபம் மற்றும் நெய் தீபம் போன்றவை பயன்படுத்தப்படலாம். நந்தி சிலையை அழகுபடுத்துவதற்கு, நறுமணத்தை ஏற்படுத்துவதற்கும் மல்லி, ரோஜா, தாமரை போன்ற அற்புதமான பூக்களை பயன்படுத்த வேண்டும். சந்தனம் நந்திக்கு மேற்பொருளாக பூசுவதாலே சிவபெருமானின் அருளை பெறுவதாக கருதப்படுது. நெய் தீபம் ஏற்றியும் நந்தி முன்னால் அர்ப்பணிக்க வேண்டும். மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி இதனால் ஏற்படுமா. நந்தி வழிபாடு முறையில முதலில் நந்தி சிலையை சுத்தம் செய்து சந்தனம் மற்றும் குங்குமம் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். பூக்களை நந்தி சிலைக்கு அருகில் வைத்தும் தீபம் ஏற்றியும் அக்னி பூஜை செய்ய வேண்டுமா. பின்னர் தான் சீவ தியானம் அல்லது நந்தி மந்திரம் ஜபித்தும் இறைவனை ஆராதனை செய்ய வேண்டுமா. தினமும் நந்தி சிலையை வழிபடலாம். இருப்பினும் பௌர்ணமி, பிரதோஷ, கார்த்திகை, திங்கட்கிழமையில, சிவராத்திரி நாட்களில் நந்தி வழிபாடு செய்தால் மிகப்பெரிய பலன் கிடைக்குமா. சிலையை தொடர்ந்து வழிபடுவதன் மூலம் மன அமைதி கிடைக்கும். செல்வமும் உற்சாகமும் ஆரோக்கியமும் மேம்படுமா. வீட்டில் நந்தி சிலையை வைத்து வழிபடும் போதே ஆன்மீக உணர்வும் சக்தியை அளிக்கும். நந்தி வழிபாடு குடும்பத்துல மகிழ்ச்சி, பிள்ளைகளின் கல்வி மற்றும் நலன் ஆகியவற்றில் சிறந்த பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. நந்தி சிலையை வீட்டில் வைத்து பக்தியுடன் வழிபட்டாலே ஆன்மீக முன்னேற்றமும் செழிப்பும் உண்டாகுமா. தூய்மையான மனதுடனே, அன்புடனும் அர்ப்பணிப்புடனே நந்தியை வணங்கினால் சிவபெருமானின் முழுமையான அருளை நம்மால பெற முடியும். லோகத்தில் தலைமை காவலராக விளங்கக்கூடியவர் தான் நந்தி பகவான். சிவபெருமானுடைய வாகனமாக திகழ்பவரும் நந்தி பகவான் தான். சைவ சித்தாந்தங்களின் 8 சித்தர்களை முதன்மையாக சித்தராக விளங்கக்கூடியவர் நந்தி. நந்தி என்ற வார்த்தை தமிழ்ல நந்து என்ற சொல்லிலிருந்து பிறந்ததாம். சிவ ஆலயங்களை விநாயகரை வணங்கிய பின் தான் நந்தி பகவானை வணங்கிய பின்னரே ஈசனை வணங்க செல்வது வழக்கமாக இருக்குது. மட்டுமில்லாமல் நந்தியிடம் சிவபெருமானை வணங்கவும் அவரிடம் இந்த குறைகளை நான் வைக்கப் போகிறேன் என முதலில் சொல்ல வேண்டுமா. அவரின் அனுமதி வாங்கிய பின்னரே தான் சிவனை வணங்க செல்ல வேண்டுமா. அதையே நாம் சிவபெருமானிடம் சென்று வேண்டிக் கொள்ள வேண்டும் என அன்றோர்கள் கூறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ காலத்துல நந்தி பகவானின் தலை மீது ஈசன் நடனம் ஆடுவதாகவும் புராணங்களை கூறப்பட்டிருக்குது. பிரதோஷ காலத்தில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனையும் நடைபெறும். பல பெருமைகளை பெற்ற நந்தி பகவானை பிரதர்சனம் செய்து வணங்கி வந்தாலே அவர் நமக்கு இஷ்ட சித்திகளையும் தருவாரா. நம் விருப்பங்களை நிறைவேற்றி பல நற்பலன்களையும் அருள்வாராம். நாட்களில் மட்டும் இல்லாமல் நாம் எப்போது வேண்டினாலும் சிவனை மனதார வணங்கிவிட்டு நந்தி பகவானை பலம் வருவதாலே பல நன்மைகள் உண்டா. அப்படி நந்தி பகவானை எத்தனை முறை பிரதர்சனம் செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைப்பது என்பதை பார்க்கலாம். 5 முறை நந்தியை பிரதர்சனம் செய்தால் நாம் ஒரு செயலை முடிக்க முயற்சி மேற்கொண்டால் அதில் வெற்றியை தருமா. 7 முறை பிரதர்சனம் செய்தாலே பலரும் போற்றக்கூடிய நற்குணங்களும் சற்குணங்களும் தருவாராம். 9 முறை நந்தி பகவானை பலம் வருவதாலே உலகம் மோச்சம் கூடிய புகழ் பெறும் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா. இன்னொரு முறைகள் வளம் பிரதட்சணை செய்தால் நோய் நொடிகள் நீங்கி ஆயுள் பெருகுமா. 13 முறை நந்தியை பிரதர்சனம் செய்வதாலே நாம் என்ன நினைத்து வழிபட்டமோ அது நிறைவேறுவதாக சொல்லப்படுது. 15 முறை நந்தியை வலம் வருவதாலே அளவில்லா தன வரவும் செல்வ வளமும் கிடைக்குமா. 17
17 முறை வலம் வந்தால் நாம் உழைத்து கிடைக்கக்கூடிய தன் விருத்தி ஏற்படுமா? 108 முறை நந்தியை பிரதர்சனம் செய்வதாலே நாம் ஓர் அஸ்வமேத யாகம் செய்த பலனை நாம பெற முடியும். 1008 முறை நந்தி பகவானை வலம் வந்தால் ஒரு வருட தீட்சைக்கான பலன்கள் கிடைக்குமா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உற்சாக நியூஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.